இங்க சரக்கு வாங்கிட்டு இருக்க இந்த 2 பேர் தான் 20 பேர் கொடூரமா கர்னூல் பஸ் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு காரணம். அந்த ஆக்சிடென்ட்டை பத்தின நியூஸும் எக்ஸ்பிளனேஷனும் ஆல்ரெடி 2 வீடியோவா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு ப்ரொஃபைல போய் பார்த்துட்டு வந்துருங்க. இவங்க இப்படி குடிச்சிட்டு ஹெல்மெட் போடாம போதையில போய் அவனும் செத்து 19 பேர்த்தையும் சாவடிச்சிருக்காங்க. இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போனா ஃபர்ஸ்ட் டைம் 10,000 ரூபாய் ஃபைன், 6 மாசம் ஜெயில். செகண்ட் டைம் 15,000 ரூபாய் ஃபைன், 2 வருஷம் ஜெயில். லைசன்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் டைம் இப்படி பண்ணாங்கன்னா வெஹிக்கிளையும் லைசன்ஸையும் சீஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் இப்படி குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிட் அண்ட் ரன் இப்படி டெத் காஸ் பண்ணா 10 years இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் 7 lakh ஃபைன் வரை இருக்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் செத்தது மட்டும் இல்லாம இத்தனை பேர் குடும்பத்தையும் நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டினது ரொம்ப பெரிய தப்பு. இந்த படத்துல ஹெல்த் அட்வைசரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும், லிக்விட் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதாவது மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு பட்டும் படாமையும் சொல்லிடுவாங்க. ஆனா ஆல்கஹால் ட்ரிங்கிங் உண்மையிலேயே அவனை கொல்றது மட்டும் இல்லாம ரோட்ல போயிட்டு இருக்க அப்பாவி குடும்பங்களையும் சேர்த்து தான் கொல்லுது. இந்த மாதிரி பட்டும் படாமையும் சொல்லாம அவேர்னஸ் ப்ரோக்ராம் நல்லா ஆல்கஹாலுக்கு எதிராக கண்டக்ட் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், ஸ்கூல் காலேஜ் யூத்ஸ் எல்லாத்துக்குமே அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குடிங்க. அப்படி இல்லைன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இல்லைன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி குடிக்கிறீங்கன்னா அங்கேயே ஓவர் நைட்ல தங்கிட்டு காலையில போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவா வண்டி ஓட்டுங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி, மச்சான் இனிமேலாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதரா அப்படின்னு சொல்லுங்க.